என் செல்ல குழந்தையே, சரியாக வெள்ளிக்கிழமையினுடைய இரவில் இந்த வராகியானவள் உன் கண்களில் பட்டிருக்கின்றேன். என் குழந்தையே, நான் இன்று உன் கண்ணில் படுகின்ற இந்த நேரம் என்னுடைய வார்த்தைகளை நீ முழுமையாக கேட்டுவிட்டாயானால் நாளைய விடியலில் உனக்கு என்ன நடக்கப் போகிறது என்பதனை இன்றிரவே நான் உன் கனவில் காண்பித்து விடுவேன். உனக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயத்தை நான் என்னவென்று உனக்கு எடுத்துச் சொல்லிவிடுவேன் என்பதனை நீ மறந்து விடாதே. உன் தாயானவள் உன் முன்னால் நின்று உனக்கு எதை சொல்வதாக இருந்தாலும் அவை அத்தனையையும் நீ சரியாக மீட்டு கொண்டு வருவாய். இது உன் வாழ்க்கை என்பதனை கட்டாயமாக நீ புரிந்து கொள்வாய். உனக்கு நடக்கும் நல்ல நேரங்கள், உனக்கு நடக்கும் நல்ல விஷயங்கள் என்று எல்லாவற்றையும் நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய் என்பதனை நீ மறந்து விடாது. நான் இருக்கும் இந்த காலம் உனக்கு நல்லதை நடக்கும் பொழுது உனக்கான சில நல்ல விஷயங்களும் உன்னை தொடர்ந்து வந்து நடப்பதை நீ கட்டாயமாக என்னவென்று புரிந்து கொள்வாய். என் குழந்தையே, எதையுமே நம்மால் சட்டென்று புரிந்து கொள்ள முடியாதுதான். ஆனால் உன்னால் எல்லா விஷயங்களையும் நிச்சயமாக உணர முடியும். உன்னை உடைக்கும் மனிதர்களை குறித்து கலங்காதே. எத்தனை முறை உடைக்கப்பட்டாலும் நீ எழும்பி நிற்கிறாய் என்றால் ஒன்றை புரிந்து கொள். உன்னை அழிப்பது தேவ சித்தம் அல்ல. உன்னை நிச்சயமாக மறுபடியும் திரும்ப கொண்டு வருவதே தெய்வத்தின் வாக்கு. அதனால் கலங்காதே. உன்னை ஒதுக்கப்பட்ட ஒரு விஷயம் உண்மை என்றால் நீ நிச்சயமாக அரியணையில் ஏறி அமர்வதும் நிச்சயம் என்பதனை நீ மறக்கக்கூடாது. உனக்கான நல்ல விஷயங்களை நான் சரிவரச் சொல்லிக் கொடுப்பேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உனக்கான உண்மைகளை நான் எப்பொழுதும் நிச்சயமாக எடுத்துச் சொல்வேன் என்பதனையும் நீ தெரிந்து கொள்ள வேண்டும். நல்லதே நடக்கும் என்பதனை உணர்ந்து என் பிள்ளை பெருமகிழ்ச்சியோடு நீ வாழ வேண்டும் அல்லவா? பேரானந்தம் கொண்டு என் பிள்ளை எதையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? இதுவரையிலும் நான் உனக்கென என்னவெல்லாம் சொல்லிக் கொடுக்கிறேனோ, எதையெல்லாம் உன் வாழ்க்கையாக நான் நடத்துகிறேனோ அதையெல்லாமும் என் பிள்ளை நீ நிச்சயமாக தெரிந்து புரிந்து கொண்டு வாழத்தான் வேண்டும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. நாம் ஆசைப்பட்டது போல உனக்கான வாய்ப்பு என்றைக்கு வரும் என்று நீ காத்து கொண்டிருக்கிறாய். இப்பொழுது உனக்கான நேரம் வருகிறது. நிச்சயமாக உனக்கான வாய்ப்புகளுக்கான கதவுகளும் திறக்கப்பட இருக்கிறது என்பதனை நீ மறந்து விடாதே. உன்னுடைய வாழ்க்கை இனி எந்த நேரத்திலும் நீ விரும்பியதை விட பல சிறப்பான உண்மைகளை நிச்சயமாக உனக்கு எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது. எல்லா நேரமும் உனக்கு தேவையான ஒன்றை இனி உறுதியாக எடுத்துச் சொல்லும் இந்த நிலை. இனி எந்த இடத்திலும் நீ உன் மனதில் இருக்கின்ற சிந்தனைகளை ஒருபோதும் நீ தொலைத்து விடக்கூடாது. நான் உனக்காக என்ன எடுத்துச் சொல்ல நினைக்கிறேனோ அதை எல்லாமுமே என் பிள்ளை நீ முழுமையாக புரிந்து கொள்ளத்தான் வேண்டும் என்பதில் எந்த ஒரு கட்டுப்பாடுகளும் கிடையாது. உனக்கு எந்த அளவிற்கு புரிந்து கொள்ள முடிகிறதோ அந்த அளவிற்கு இந்த விஷயங்களை நீ புரிந்து கொள். அடுத்தது நடப்பது எல்லாமும் உனக்கு சரியாகவே நடக்கும். அடுத்து என்ன நடக்க வேண்டுமோ அது எல்லாமும் உனக்கு தெளிவாகவே நடக்கும் என்பதனை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்வாய் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. என் குழந்தையே, உன்னோடு நான் எப்பொழுதுமே உனக்கென வாழ்ந்து கொண்டிருக்கும் இந்த காலம் அம்மா உன்னை சுற்றி நடக்கும் எல்லா விஷயங்களையுமே நான் உனக்கென சரியாகவே நடத்தி கொண்டு வருவேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? எந்த நிலையிலும் என் பிள்ளை நீ எதை பற்றியும் நினைத்து கலங்கக்கூடாது. எப்பொழுதும் என் பிள்ளை நீ எதற்காகவும் மனம் வேதனைப்பட்டு தவிக்கக்கூடாது. நான் இருப்பதை நீ எந்த நொடியிலும் கண்டு கொள்வாய் அல்லவா? உன்னோடு நான் வரக்கூடிய இந்த நேரங்கள் இனி ஒட்டு மொத்தமாக உன்னை ஆனந்தப்படுத்த போகிறது என்பதனை நீ தெரிந்து கொள்வாய். என்ன நடந்தாலும் அது என்னவாக இருந்தாலும் என் பிள்ளை இதையெல்லாமும் முழுக்க
நீ சரிவர தெரிந்து கொள்வாய். என் தங்கமே, பொதுவாகவே வெள்ளிக்கிழமை என்பது நாம் தெய்வத்தை நிச்சயமாக உணரக்கூடிய நாள். இந்த நாளில் நீ தெய்வத்தின் வார்த்தைகளை கேட்கும் பொழுது இந்த இரவில் உன் கனவில் தோன்றுகின்ற சில விஷயங்கள் இனி உன்னுடைய வாழ்க்கையை நிச்சயமாக உனக்கென சரியாக நடத்தி தரும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. யாரையும் எதற்காகவும் இந்த வாழ்க்கையில் கட்டுப்படுத்தக்கூடாது, கட்டாயப்படுத்தவும் கூடாது. உண்மையான அன்பு இருந்தால் அவர்களே உன்னை தேடி வருவார்கள். உண்மையான அக்கறை இருந்தால் அவர்களே உன்னிடம் பேசுவார்கள். தேடாத இடத்தில் நீ இருப்பதும் ஒன்றுதான், நிச்சயமாக அந்த இடத்தில் நீ இல்லாமல் போவதும் ஒன்றுதான் என்பதனை புரிந்து கொள். அதனால் எந்த நிலையிலும் வேண்டும் என்றே உன்னை காயப்படுத்தும் இந்த மனிதர்களை எல்லாமும் எண்ணி இனிமேலும் நீ கலங்கிக் கொண்டிருக்காது. நல்லதையே உனக்கு நான் எந்த நேரமும் எடுத்துச் சொல்ல வருகிறேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள தயாராக இரு. நான் இருக்கும் இந்த நேரங்கள் இனி முழுக்க முழுக்க உன்னை நிச்சயமாக வெற்றியின் பாதையில் அழைத்துச் செல்லும் என்பதனை நீ மறந்து விடாதே. தேவையில்லாத விஷயங்களை எல்லாமும் என் பிள்ளை நீ சந்தித்து விட்டாய். இத்தனை காலமும் எத்தனையோ விஷயங்கள் உன்னை வேதனைப்படுத்தி விட்டது. ஆனால் இனியும் இதை நினைத்து கொண்டே நீ வருந்தி கொண்டிருக்க முடியாது. உனக்கு என்ன நடக்க வேண்டும் என்று இருந்தாலும் அது அத்தனையும் இந்த தாயின் அருளோடும் இந்த தாயின் அன்போடும் உனக்கு சரியாகவே நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? எல்லா நேரமும் உனக்கு நல்லதையே தந்துவிடும் என்பதனை நீ தெரிந்து கொள். இனியும் என் பிள்ளை எதை பற்றியும் நினைத்து நீ வருத்தம் கொள்ளாதே. உன் கண் முன்னால் உனக்கு எல்லாமும் தெளிவாக தெரிய தொடங்கி இருக்கிறது. உன் கண் முன்னால் நிச்சயமாக உனக்கு நடக்கக்கூடிய சில விஷயங்கள் உன்னை சுற்றி வந்து உனக்கு என்ன தருகிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். எல்லா நேரமும் என் பிள்ளை நீ எதையும் நினைத்து நீ வருந்தி கொண்டிருக்காதே. எல்லா விஷயங்களும் உனக்கு சரியாக புரிந்து கொள்ள ஆரம்பித்து விட்ட இந்த நேரம் இனிமேல் என் பிள்ளை இழந்தது ஒவ்வொன்றையும் நீ நிச்சயமாக மீட்டெடுத்து விடுவாய் என்பதனை புரிந்து கொள். நீ இழந்து நிற்கும் விஷயங்கள் எல்லாவற்றையும் நீ தெளிவுபட தெரிந்து கொள்வாய் என்பதனை நீ நிச்சயமாக புரிந்து நடந்து கொள். அது போதும். இனிமேல் எல்லாமுமே உன்னை வாழச் சொல்வதை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்வாய். எந்த இடத்திலும் இந்த வாழ்க்கையை நீ கட்டாயமாக விட்டுவிட மாட்டாய். என் தங்கமே, நல்லதை நினைத்தால் இந்த வாழ்க்கையில் நமக்கு நல்லதுதான் நடக்கும். நல்ல விஷயங்களை பற்றி சிந்தித்தால் நிச்சயமாக நமக்கு எப்பொழுதும் நல்ல விஷயங்களே நடக்கும். நீ மற்றவர்களுக்கு என்ன கொடுக்கிறாயோ அதுவே மீண்டும் உன்னிடம் வந்து சேரும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. உனக்காக நான் சொல்லித்தரும் இந்த விஷயங்கள் இனி எல்லா நிலையிலும் உன்னை மேன்மைப்படுத்தும் என்பதனை மறந்து விடாதே. என் குழந்தையே, எதிலும் நாம் நினைத்தது போலவே இந்த வாழ்க்கையில் நமக்கு நடக்க வேண்டும். எந்த காலமும் நான் வருவதை நிச்சயமாக என் பிள்ளை நீ புரிந்து நடந்து கொள்ள வேண்டும் என்பதனை மறக்காதே. தேவையில்லாத எந்த ஒரு விஷயங்களை பற்றி யோசித்தும் இனிமேல் நீ கலங்கி தவிக்கக்கூடாதல்லவா? இனி எந்த நிலையில் உனக்கு என்ன நடக்க வேண்டும் என்பதனையும் நீ நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டும். இத்தனை காலம் நீ தொலைத்ததை எல்லாமும் யோசித்து நீ வருந்தாதே. உனக்கு நடக்கக்கூடிய அத்தனை நல்ல விஷயங்களை இனிமேலும் நீ புரிந்து கொள்ளாமல் விட்டால்தான் அது உனக்கு கஷ்டம். அம்மா உனக்கு இன்று ஒரு உத்திரவாதம் தருகின்றேன். நாளை எந்த விஷயம் உனக்கு நடக்க வேண்டும் என்று நீ விரும்புகிறாயோ அந்த விஷயத்தை உன்னுடைய மனதிற்குள் நினைத்து கொண்டு இந்த இரவை உறங்கச் செல். அது நல்லபடியாக உனக்கு நடக்கும் என்பதனை உணர்ந்து கொண்டு இந்த இரவில் நீ உறங்கச் செல். என் குழந்தையே, சுமை இழுக்கும் வண்டி மாடு கூட தன் மூட்டு வலியையும் முதுகு பிடிப்பையும் யாரிடமும் சொல்லி அழ முடியாது.
அதுபோலத்தான் சில மனிதர்களின் வலியும் மனதிற்குள் மறைந்து கிடக்கும். அதனால் நம் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாம் நடக்கிறது என்று சொல்லி நீ ஒருபோதும் மனம் கலங்கிக் கொண்டிருக்காதே. எந்த தருணத்தையும் என் பிள்ளை நீ கவனமாக ஏற்றுக்கொண்டு உன்னை நீ நிச்சயமாக சந்தோஷமாக வழிநடத்துவாய் என்பதுதான் உண்மை. சரியான பல விஷயங்கள் உனக்கு நிச்சயமான பல நன்மைகளை நடத்தும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதுமல்லவா? இனி உன்னோடு நான் இருக்கும் இந்த காலம் இனி ஒட்டு மொத்தமாகவே உன்னை வாழச் சொல்ல வேண்டும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். எந்த நேரமும் என் பிள்ளை நீ சரியான ஒன்றை தெளிவாக புரிந்து கொள்ளும் இந்த நேரம். நீ எதையும் நினைத்து இனிமேல் வருந்த வேண்டாம். எல்லா நாளும் நான் உனக்கென சொல்லித்தரக்கூடிய இந்த விஷயங்களை நீ முழுக்க முழுக்க சரியாக தெரிந்து கொண்டு வாழ வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. எப்பொழுதும் போல என் பிள்ளைக்கென நான் ஒவ்வொன்றையும் சரியாகவே சொல்லித்தருகிறேன் என்பதனை நீ புரிந்து கொண்டு மன நிம்மதியோடு வாழ்ந்துவிட வேண்டும் என்பதனையும் நீ மறக்காதே. ஆசைப்பட்டது எல்லாமும் நமக்கு நாம் ஆசைப்பட்டது போலவே ஒவ்வொன்றாக நிச்சயமாக உனக்கு நடத்தி கொடுக்கப்படும். இந்த தெய்வம் அதை உனக்கு முன்னின்று செய்ய துணிந்திருக்கும் இந்த நேரம். இனி எந்த நிலையிலும் உனக்கு வேண்டிய ஒவ்வொரு உண்மைகளையும் நீ ஒன்றன் பின் ஒன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை மறக்காது. நான் நடத்துவது உனக்கு எப்பொழுதுமே நல்ல மாற்றத்தை தந்து கொண்டே இருக்கிறது என்றால், உன்னுடைய உறக்கம் இப்பொழுது உனக்கு நல்லபடியாக வருகிறது என்றால், இனி எந்த நேரமும் நீ உன்னுடைய உறக்கத்தை மட்டும் ஒருபோதும் தொலைத்துவிடக்கூடாது. இனி எந்த நேரமும் நீ உனக்கான நம்பிக்கையை மட்டும் ஒருபோதும் விட்டுவிடக்கூடாது. நீ சொல்ல சொல்ல இந்த வாழ்க்கையில் உனக்கு எல்லா விஷயங்களும் இனி சரியாகவே நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டு நல்லபடியாக வாழத் தொடங்கு. இனி எல்லா நிலையிலும் நீ வாழ்ந்து காட்டுவாய் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. எந்த சூழ்நிலையிலும் நீ உன்னை உணர்ந்து கொள்வாய் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அத்தனை நிலையும் உனக்கு நல்லதையே எடுத்துச் சொல்ல வேண்டும் என்பதில் நீ முழுக்க முழுக்க கவனமாக இருக்க வேண்டும் அல்லவா? உன்னை நான் சூழ்ந்து வரக்கூடிய இந்த நேரங்களை நீ விட்டுவிடக்கூடாது. உனக்கு நான் எடுத்துச் சொல்லும் விஷயங்களை எப்பொழுதுமே நீ தொலைத்து விடக்கூடாது. நடப்பது என்னவென்றும் ஏதுவென்றும் என் பிள்ளை நீ உணரத்தான் வேண்டும். உன்னோடு இருக்கும் எல்லா விஷயங்களையும் நீ நிச்சயமாக தெரிந்து கொள்ளத்தான் வேண்டும் என்பதனை மறக்காதே. இதுவரையிலும் நீ சந்தித்த ஒவ்வொரு விஷயங்களும் இனி உனக்கான நல்ல நேரத்தை என்னவென்று எடுத்துச் சொல்ல காத்திருக்கிறது. உனக்கான அதிர்ஷ்டத்தை அது உனக்கென உணர்த்தி தர தயாராக இருக்கிறது என்பதனை நீ புரிந்து கொண்டாலும் அது போதுமல்லவா? அம்மா எதற்காக உன்னிடம் இதையெல்லாமும் சொல்லிக் கொண்டிருக்க வேண்டும்? உன்னுடைய மனநிலை அப்படியாவது மாறிவிடாதா? உன்னுடைய மனதிற்குள் இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமும் நிச்சயமாக உனக்குள் சந்தோஷத்தை கொடுத்து விடாதா? நான் இருந்து உனக்கு எடுத்துச் சொல்லும் எல்லாம் இனி எப்பொழுதும் உன்னை மேன்மையடையச் செய்து விடாதா என்பதனை நீ சரியாகவே புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை மறக்காதே. நல்லதையே நடத்திவிட வேண்டிய காலம் இது. நல்ல விஷயங்களை உனக்கு சொல்லிவிட வேண்டிய காலம் இது. இனி உன்னோடு நான் துணையிருக்கும் இந்த நேரம் முழுக்க அம்மா சொல்வது போல உனக்கு நீ விரும்பிய பல விஷயங்கள் நடக்கத்தான் போகிறது என்பதனை நீ மறந்து விடாதே. நீ என்ன நினைக்கிறாயோ அதுவாகவே உன் வாழ்க்கை மாறும் என்பதனை நீ புரிந்து கொள். நீ எதை எதிர்பார்த்து நிற்கிறாயோ அதுவாகவே இந்த வாழ்க்கை உனக்கு பல தருணங்களை உனக்கு எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ மறந்து விடாதே. இத்தனை கஷ்டங்களை சந்தித்த என் பிள்ளை இனி நிச்சயமான மகிழ்ச்சியை நீ பெற வேண்டும் என்பதுதான் உண்மை. நிச்சயமான சந்தோஷத்தை நீ உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் உண்மை.
உன்னை ஆட்டி படைத்த எல்லா நேரங்களையும் நீ நிச்சயமாக என் குழந்தை, நீ முன்னின்று ஒவ்வொன்றையும் உறுதியாக பெற வேண்டும் என்பதில் கவனமாக இரு. எந்த தருணத்தையும் நாம் விட்டுவிட முடியாது. எந்த நேரத்திலும் என் பிள்ளை எதையுமே நீ தொலைத்து விடக்கூடாது. ஒரு நாள் கூட என்னால் நிம்மதியாக இருக்க முடியவில்லை தாயே என்று சொல்கிறாய் அல்லவா? ஒருவர் உன்னிடம் அமைதி, அன்பு கிடைக்கும் என்று நம்பி வருகிறார்கள் என்று வைத்துக்கொள். ஒருபோதும் அவர்களிடம் அன்பு காட்டி ஏமாற்றக்கூடாது. அதற்கு பதிலாக அவர்களோடு பேசாமல் இருப்பதுதான் நல்லது. என் குழந்தையே, எப்பொழுதுமே நாம் மற்றவர்களுக்கு துரோகத்தை செய்யும் ஒரு எண்ணம் இருந்து விட்டது என்றால் முதலில் நம்மை நாமே திருத்திக் கொள்ள வேண்டும். நாம் அந்த விஷயத்தை ஒருபோதும் மற்றவர்களுக்கு செய்துவிடக்கூடாது. நமக்கு நடந்தால் நிச்சயமாக அது நம்மை என்னவாக மாற்றும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். இனி உன்னை தேடி நான் இருந்து உனக்கு சொல்லிக் கொடுக்கும் இந்த விஷயங்களை நீ முழுக்க முழுக்க தெளிவுபடுத்தி கொள்ள வேண்டும். நீ முழுக்க முழுக்க உனக்கான ஒவ்வொரு தேவைகளையும் நீ என்னவென்று உருவாக்கி கொடுக்க வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே. எந்த நிலையிலும் உனக்கு நான் இருப்பதை நீ புரிந்து கொண்டு வாழ வேண்டும். எந்த சூழ்நிலையிலும் உனக்காக நான் வருவதை நீ தெரிந்து கொண்டு வாழ வேண்டும். யார் இருந்தாலும் இல்லை என்றாலும் நான் எப்பொழுதும் உனக்காக இருக்கிறேன் என்பதுதான் உண்மை. எந்த சூழ்நிலையிலும் உன் தாயின் அன்பு உன்னை வழிநடத்துகிறது என்பதுதான் உண்மை. என் தங்கமே, நான் எப்பொழுதுமே ஒரு விஷயத்தை மீண்டும் மீண்டும் உன்னிடத்தில் உரக்கச் சொல்கிறேன். நமக்கும் வயது ஆகும். நமக்கும் இது போன்ற ஒரு நிலைமை வரும். அதனால் எப்பொழுதுமே வயதானவர்களை நாம் இந்த வாழ்க்கையில் ஒதுக்கிவிடக்கூடாது. நாளை நம்மையும் மற்றவர்கள் ஒதுக்குகின்ற ஒரு சூழ்நிலை வந்துவிடும் என்பதனை நீ மறந்து விடாதே. எல்லாமுமே உனக்கு சரியாகவே நடக்கும். இனி உனக்கு நல்லதையே நடத்தும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நாம் என்ன செய்கிறோமோ அதுதான் நமக்கு நடக்கும் என்று நான் சொல்வதற்கு காரணம் இதுதானே. நாம் கொடுக்கும் மரியாதை நமக்கு நிச்சயமாக திரும்ப கிடைக்கும். நாம் கொடுக்கின்ற அன்பு நமக்கு நிச்சயமாக திரும்ப கிடைக்கும். அதுபோல நாம் கொடுக்கின்ற வெறுப்பு அதுவும் நமக்கு நிச்சயமாக பல மடங்கு திரும்ப கிடைக்கும் என்பதனை இங்கு மறக்கக்கூடாது. இவை எல்லாவற்றையுமே நீ எப்பொழுது உணர்கிறாயோ, இதை எல்லாவற்றையும் நீ எப்பொழுது தெரிந்து கொள்கிறாயோ, அப்பொழுது இந்த வாழ்க்கையில் உனக்கு எல்லாமும் சரியாகிவிட்டதை நிச்சயமாக நீ புரிந்து கொள்வாய். என் குழந்தையே, எப்பொழுதுமே நான் இருந்து உன்னை மீட்டெடுக்கும் இந்த காலம், உனக்கு நான் சொல்லக்கூடிய இந்த நேரங்கள் உனக்கு நன்மைகளையே தந்துவிடும் என்பதனை நீ தெரிந்து கொண்டால் அது போதுமல்லவா? இதுதான் உனக்கு கிடைத்த வாய்ப்புகள் என்பதனை புரிந்து கொண்டு, இது உனக்கு நான் தருகின்ற நல்ல விஷயங்கள் என்பதனை நீ உணர்ந்து கொண்டு எப்பொழுதுமே கவனமாக இருக்க வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே. எப்பொழுதும் ஆனந்தம் கொண்டு நீ இருக்க வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே. இனி ஒவ்வொரு சூழ்நிலையிலும் நான் நிச்சயமாக நல்லபடியாக உன்னை கடந்து வாழ வைக்கப் போகிறேன். இனி உனக்கு நிச்சயமாக நல்லதே நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். இந்த கனவு உன் வாழ்க்கையை மாற்ற வேண்டும் என்றால் நீ நினைப்பதை முதலில் சரியாக யோசிக்க வேண்டும். நீ நினைப்பதை முதலில் கவனமாக என்ன வேண்டும் என்று தெரிந்து கொண்டு பேச வேண்டும். அதை நீ நினைத்து பார். நிச்சயமாக இந்த வாழ்க்கை உனக்கு அதனை சரியாகவே நடத்தி தரும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். என்றும் தெய்வத்தின் வார்த்தைகள் உன் மனதிற்குள் நிச்சயமான ஒரு புரிதலை கொடுத்து உன்னை வாழ வைக்கும் என்பதனை நீ தெரிந்து கொண்டாலே அது போதும். என் செல்ல குழந்தைக்கு
இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்.